இன்றைக்கி நான் சுண்டைக்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னே நான் சுண்டைக்காய் பறிச்சிக்கலாம். நல்லா பிஞ்சு காயாக இருக்கிற சுண்டைக்காயை பறிச்சிக்கலாம். சுண்டைக்காயை செடி இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், மிளகு, கட்டி பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து ஒரு வாணலியில் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வந்துருச்சு. எதுக்காக இப்போ நம்ம ஒவ்வொரு தரமும் ஃப்ரெஷ்ஷாக அணுங்கணும்னு வச்சுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஜீரகத்தை போடக்குள்ள சீரகம் நம் உள் உறுப்புகள் நன்றாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜீரகம் சேர்த்துறோம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுல்ல. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த பொருள் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதை முதல்ல அரைச்சிக்கலாம். நிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இங்கே பாருங்கள், நான் சுண்டைக்காயை தனித்தனியாக பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுண்டைக்காயை எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா சுண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வணக்கலாம். அதாவது ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த சுண்டைக்காய் விதையை தட்டி எடுத்துடணும்னு. ஏங்க, சுண்டைக்காயின் சிறப்பே அதில் இருக்கிற விதை தான். அதை தட்டி வெளியே எடுத்துட்டா அந்த மேல் தோலில் என்ன இருக்குது அதெல்லாம் தட்டி எடுக்க வேணாம். அப்படியே எண்ணெயில் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்தலாம். சுண்டைக்காய் பாருங்கள், நல்லா முறுன்னு வெந்துருச்சு. இப்படி இந்த பச்சை கலர்லாம் போய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம். இது நம்ம என்ன எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிருக்கிறேன், பூண்டு பல் 2 தக்காளி கட் பண்ணினதை அதே வாணலியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக வேகக்கூடாது. ஒரு சிலர் தாளிக்குள்ளேயே போடணுங்கிறாங்க. அப்படி இல்லை. எந்த கீரையுமே அதிக நேரம் வந்தால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ ஒரு கிண்டி இறக்கிடலாம். பருப்பை கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புளியும் இந்த சுண்டைக்காயும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளாக என்ன தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மையம். அதனால தான் முன்ன பருப்பு அரைகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். பருப்பு அரைச்சதுக்கப்புறம் சுண்டைக்காய் அரைச்சதுக்கப்புறம் இதை தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். பாருங்கள், சுண்டைக்காய் சட்னி ரெடி. ஓகே, சுண்டைக்காய் சட்னி ரெடி. இது எதுக்காகன்னு கேட்கலையே. சுகர் சூப்பராக குறையும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், அந்த வீசிங் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து சுண்டைக்காய். விதையோடு சாப்பிட்ணும். இதில் விதை எங்கே இருக்குது, காய் எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஆவி பிடிப்பு, வாவி பிரச்சனை அது போகும். இந்த ஆஸ்துமா, இந்த பனிக்காலம் வந்தால் மூச்சு திணறல் நோய் இருக்கு இல்லையா, வீசிங் ப்ராப்ளம், அப்படி பல வழியில் சொல்கிறாங்களே, இந்த மூச்சு பிரச்சனைக்கு எல்லாமே இந்த சுண்டைக்காயை சாப்பிடணும். இந்த சுண்டைக்காய் இந்த விதையோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதில் காய் எங்கே, விதை எங்கேன்னு எங்கேயாவது தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த 3 நோயும் குணமாயிரும். அதே நேரம் டிஃபன் எதில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட 2 நாளைக்கு தாங்கும், புளி போட்டதுனால.